360 டிகிரியிலும் சுழன்று அடிக்கும் அண்ணாமலை. எந்த பால போட்டாலும் சிக்ஸர் அடிச்சா பாவம் திமுக காரங்க என்னதான் பண்ணுவாங்க? பொதுவாகவே திமுக தன்னை ஒரு இன்டெலெக்சுவல் குரூப் என்று காட்டிக்கொள்ள விரும்பும். அதாவது அறிவார்ந்த சிந்தனையாளர்களுக்கும் பெரிய புத்திசாலிகளுக்கும் தங்கள் கட்சியில் மட்டுமே இருப்பது போல ஒரு தோரணையை உருவாக்க நினைப்பாங்க. அதெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காலத்தில் அவர்களுக்கு கை கொடுத்தது. பாவம் அண்ணாமலை வந்த காலத்தில் அது கை கொடுக்குமா? கண்டிப்பா முடியல. சித்தாந்தம் என்று எதையாவது பேச ஆரம்பித்தால் வரிக்கு வரி அவர்கள் தலைவர்கள் எழுதியுள்ள மரண சாசனத்தின் 21ஆம் பக்கத்தை ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிறாரு. சரி, வரலாறு என்று பேசலாம் என்று நினைத்தால் அண்ணாதுரை காலத்தில் இருந்த வரலாற்றை அவரும் தோண்டி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, இதெல்லாம் வேலைக்காகாது. இனிமேல் நம்முடைய அறிவார்ந்த அமைச்சர்களை வைத்து பொருளாதாரம் பேசிவிடலாம் என்று கணக்கு போட்டார்கள் போல. மோடி அவர்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசியதற்கு திமுக தரப்பினரால் பொருளாதார புலி என்று போற்றப்பட்டு பின்பு நிதித்துறையில் இருந்து தூக்கி அடிக்கப்பட்ட பழனிவேல் தியாகராஜன் அவர்களை வைத்து பதிலடி கொடுக்கலாம் என்று நினைத்தார்கள். பிளான் எல்லாம் சூப்பரா தான் போட்டிருக்காங்க. ஆனா அந்த நிதித்துறையில் அண்ணாமலையும் சளைத்தவர் அல்ல என்பதை மறந்து விட்டார்கள். பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் அளித்த பதிலடியின் ஆரம்பமே காரசாரமாக தொடங்குது. வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி. பழனிவேல் தியாகராஜன் அவர்களின் கனவு உலக பொருளாதாரத்திற்கு பதிலடி கொடுத்து பட்டையை கிளப்பினார் அண்ணாமலை. ஆனால் பொருளாதாரத்தின் மீதான பதிலடி பற்றிய பதிவு இல்லை. இது பொருளாதாரத்தை மட்டும் அண்ணாமலை பேசியிருந்தால் அது சாமானிய மக்களுக்கு வெகு விரைவில் போய் சேராது என்பதையும் அண்ணாமலை நன்றாகவே உணர்ந்திருந்தாரு. திமுகவிற்கு திமுக பாணியிலேயே பதில் சொல்ல வேண்டும். அதே சமயம் பாமர மக்களுக்கும் திமுக செய்து கொண்டிருக்கும் பித்தலாட்ட அரசியல் புரிய வேண்டும் என்பதை கவனமாக கையாண்டிருக்கிறார் அண்ணாமலை. கடைசியாக ஒரே ஒரு போடு போட்டாரு. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு அளிக்கப்பட்ட நிலத்தில் உள்ள மரங்களை வெட்டுவதற்கான ஏலத்தை விரைந்து முடிக்க அதே மதுரையில் இருக்கும் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு உள்குத்தும் சேர்த்து விட்டாரு. ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்யவே திமுக காலம் கடத்தியது. இப்போது மரம் வெட்டுவதற்கான ஏலத்திற்கு இன்னும் மக்கள் எத்தனை நாள் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று திமுகவின் தலையில் ஓங்கி ஒரு நங்குன்னு குட்டு வச்சிருக்காரு அண்ணாமலை. நாம ஏதோ பொருளாதார மேதை போல பேசி மக்களை குழப்பி விடலாம் என்று பிளான் போட்ட திமுக இப்ப அண்ணாமலை தேவையில்லாம எய்ம்ஸ் பிரச்சனையை வேற வாண்டடா எடுக்கிறாரே என்ற கலக்கத்தில் இருக்காங்க. இத்தனை நாள் செங்கலை வைத்து பில்டப் கொடுத்து கொண்டிருந்த உதயநிதி மக்கள் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறார் அண்ணாமலை. இவங்க நிலமே ஒதுக்காமல் தான் செங்கலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். தேவையில்லாம அண்ணாமலையை சீண்டி பார்த்து வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது திமுக. இன்னும் மரண அடி தொடரும்.